ஹாய், பிரைஸ் லார்ட். நேற்று ஒபீடியன்ஸ் பார்ட் 1ல் கீழ்ப்படிதல் எப்படி நம்ம ஆண்டவர் விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் செய்யணும், எப்படி ஆண்டவர் கீழ்ப்படியணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு சின்ன தாட்டாக நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதனுடைய கண்டினியூவேஷனாக நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறது என்னன்னு சொன்னால், எவ்ரி கிறிஸ்டியன் கேன் ஒபே காட் கம்ப்ளீட்லி அப்படின்ற ட்ரூத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம கிறிஸ்டியனாக மாறும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்ம மனம் திரும்பும்போது நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், சின்ஃபுல் நேச்சர் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாகவும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த ஸ்பிரிட், உயிர்த்தெழுந்த அந்த ஜீவன் நமக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையாகவும் வருகிறபடியால் நம்மளால் கர்த்தருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய முடியும் என்ற அந்த சத்தியத்தை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். ஸோ நம்மளால் முடியாத ஒன்றை ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்க மாட்டார். ஏன் நம்மளால் முடியும்னு சொன்னால், நம்மளுடைய சுய பலத்தினால, நம்மளுடைய சுய முயற்சியினால் மட்டும் நாம் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியாது. கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறாரோ, அவர் செய்த அந்த இரட்சிப்பின் வேலையினால், அவர் செஞ்ச அந்த இரட்சிப்பினுடைய மகிமையினால் நமக்குள்ளே இருக்கிற புதிய ஜீவன் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிய வைக்க உதவி செய்கிறது. ஸோ என்னால் கீழ்ப்படியவே முடியாது, என்னால் கீழ்ப்படியவே முடியலை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன், ஒரு தடவை நான் கரெக்டாக பண்ணேன்னா மற்ற தடவை ராங்காக பண்ணுறேன் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ்லலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொன்னால், அது எதுவுமே தேவையில்லாத விஷயந்தான். ஏன்னா அந்த மாதிரி பாரமான காரியங்களை ஆண்டவர் நம்ம மேலே சுமத்த மாட்டார். கீழ்ப்படுவதற்கான கிருபையும் பலனையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். பிலிப்பியர் 2:3 பார்த்தீங்கன்னா, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படியணுன்ற விருப்பத்தையும் அவர் தான் தருகிறார், அதை நமக்குள்ளே செயல்படுத்த உதவி செய்யவும் அவர் தான் செய்கிறார். ஸோ முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு சார்ந்து, அவர் நமக்குள்ளே வைத்த அந்த புதிய ஜீவனை விசுவாசித்து அதுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது, நாம் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறோம். இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.